எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ராமத்தாயிம் சோப்பிமில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். இவருக்கு அன்னா மற்றும் பெனினா என்ற இரு மனைவிகள் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர், அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. எல்கானா வருடந்தோறும் சீலோவில் தம் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்துவதற்கு தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலி என்ற ஒருவர் இருந்தார். எல்கானா தாம் ஆண்டவருக்கு பலி செலுத்தும் நாளில் தம் மனைவி பெனினாவுக்கும் அவளுடைய மகன் மகளுக்கு பங்கு கொடுப்பதும் உண்டு. ஆனால் அன்னா மீது அன்பு கொண்டிருந்தும் அவருக்கு ஒரே பங்கேதான் கொடுத்தார். ஏனெனில் அன்னாவை ஆண்டவர் மலடியாக வைத்திருந்தார். அவ்வாறு மலடியாக வைத்திருந்ததால் எல்கானாவின் இரண்டாவது மனைவி ஆண்டவரிடம் வரும்போதெல்லாம் அன்னாவை துன்புறுத்துவாள். அன்னாவோ உணவு உண்ணாமல் அழுவாள். அப்போது அவள் கணவர் எல்கானா அவரை நோக்கி, அன்னா, நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உணவு உண்ணவில்லை? நீ ஏன் மனவருத்தம் அடைகிறாய்? நான் உனக்கு 10 மகனை விட மேலானவன் அன்றோ என்று கூறினார். அதன் பிறகு ஒரு நாள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா ஒரு ஏலி என்கிற குருவானவரிடம் வந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவள் ஆண்டவரிடம், உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக்கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியை பட விடமாட்டேன் என்று ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடினார். அப்போது குருவரான ஏலி அவளது வேண்டுதலின் போது வாயின் அசைவினை கவனித்தார். குருவரான ஏலி அன்னாவை பார்த்து, நீ ஒரு குடிகாரியாக இருக்கிறாய், குடிப்பதை நிறுத்திவிடு என்று கூறினார். அதற்கு அன்னா, இல்லை தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். நான் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ அருந்தவில்லை. என் துன்பத் துயரங்களை பற்றி ஆண்டவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றாள். அதற்கு குருவரான ஏலி, மன நிறைவோடு செல், உன் வேண்டுதலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உன் கண்முன்னே அருள் பெறுவாராக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். அதன் பிறகு அவள் முகம் வாடியிருக்கவில்லை. மறுநாள் காலையில் எழுந்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டு தங்கள் இல்லம் சென்றனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அன்னாவை நினைவு கூர்ந்தார். சில நாட்கள் கடந்த பிறகு அன்னா கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். நான் ஆண்டவரிடம் இவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டனர். அதன் பிறகு எல்கானாவும் அவள் வீட்டார் அனைவரும் ஆண்டவருக்கு ஆண்டு பலி செலுத்துவதற்காக சீலோவுக்கு சென்றார்கள். ஆனால் அன்னா செல்லவில்லை. அன்னா தன் கணவர் எல்கானாவிடம், தன் மகன் பால் குடிப்பதை மறந்ததும் ஆண்டவரிடம் எடுத்து செல்வேன், அவன் அங்கே தங்கியிருப்பான் என்று சொன்னார். அதற்கு எல்கானா, உனக்கு எது சிறந்தது என தோன்றுதோ அதையே செய் என்று கூறினார். பையன் பால் குடிப்பதை மறந்ததும் அன்னா அவனை தூக்கி கொண்டு 3 காளை, 20 படி அளவுள்ள மாவு, ஒரு தோல்பை திராட்சை ரசம் ஆகியவற்றுடன் சீலோவில் இருக்கிற தம் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தார். அவன் இன்னும் சிறு பையனாகவே இருந்தான். அவர்கள் காளையை பலியிட்ட பிறகு குருவரான ஏலியிடம் வந்து, என் தலைவரே, உம்மீது ஆணை, உம்முன் நின்று ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்ட பெண் நானே. இப்பையனுக்காகவே வேண்டிக் கொண்டேன். என் வேண்டுகோளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆதலால் நான் அவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று கூறி அவர்கள் ஆண்டவரிடம் மன்றாடினார்கள். அதன் பிறகு அன்னா மிகவும் சந்தோஷம் அடைந்தாள். சாமுவேல் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டார்.